அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா சார் படம் கருப்பு. நாங்கள் எல்லாம் நேற்றே வந்தோம். படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ஜாயாக இருக்குது. வெயிட் பண்ணி படத்தை பார்க்கணும். ஸோ அவ்வளோ. என் பேர் கார்த்திகேயன். இல்லை, இந்த மாதிரி சூர்யா சார் படம் ரிலீஸ் ஆகுது. நேற்றே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். அதுவும் சோழமலை தேட்டர்னா செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லி தான் நேற்று பார்க்கலான் இருந்தோம். ஆனால் நேற்று ரிலீஸ் ஆகாமல் டிலே ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு காலைல ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோடனே முதல் வேலையாக கிளம்பி எடுத்து வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தோம். அதுவும் இங்கேன்றப்ப செலிப்ரேஷன் எல்லாமே மாஸாக இருக்கும். அதான் பார்த்துட்டு சொல்கிறோம். படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய படம் மிஸ் ஆயிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும்னு தான் நினைக்கிறோம். கம்பேக்காக இருக்கும். விக்னேஷ். படம் வெளியா இருக்கு, எந்த அளவுக்கு கொண்டாட்டம் ஒரு நாள் தாமதமா வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு? அந்த ஒரு நாள் தாமதமானதே எங்களுக்கு இன்னைக்கு புல் வெற்றி ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஃபுல்லா நேத்து எதிர்பார்த்திருந்தோம். நேத்து எதிர்பார்த்தது நேத்து எங்களுக்கு படம் வரல. இன்னைக்கு அதே படம் வருது. இன்னைக்கு டபுள் வெற்றியா வந்து நாங்க கொண்டாடி இருக்கோம். இல்ல, இந்த ப்ரொடக்ஷன் அதுக்கு அவருக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் வைக்கிறீங்களா? ரெக்வஸ்ட் வந்து என்ன சொல்றோம்னா, அன்னை வந்து வட்டம் ஏதாவது ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழமொழி சொன்னதுதான், சொந்தத்தை நம்பினா ரோட்டுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அன்னை வந்து உழைப்பு வந்து இந்த படத்துல வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலையில அன்னை பேசி சரி கட்டி கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு படம் வந்துருச்சு. நான் கேட்க வேண்டிய என்னன்னா, இது வரைக்கும் நடந்து விட்டுருங்க. இனி அடுத்து வர படத்துக்கு வந்து அன்னை வந்து தயவு செய்து இப்படி ஆளுகிட்ட வந்து ஒப்படைக்காம வெளி மூலமா வந்து அண்ணன் எங்களுக்கு படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். இதை வந்து நாங்க அண்ணனுக்கு வந்து மதுரை மாவட்ட சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். மதுரை மாவட்ட வடக்கு மாவட்ட தலைவர் PS காமாட்சி. அதாவது நேத்து வந்து திருவிழாவை இருந்த வேண்டியது, அது சில காரணம் விட்டுருச்சு. இப்ப மதுரை வடக்கு மாவட்ட சார்பாக திருவிழாவை காட்டிக்கிட்டு இருக்கோம். சித்திரா போன மாசம் முடிஞ்சாலுமே இந்த மாசம் நாங்க சித்திரா காட்டிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது வந்து ஒரு என் தொட்டை என் பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஒரு மனிதனுக்காண்ட வந்த கூட்டம் இது ஃபுல்லாக. இது வந்து காசோ பணமோ கொடுத்து வரல. ஒரு சராசரி மனுஷனுக்காண்ட வந்த கூட்டம். நாங்க யாருமே வந்து இங்க காசு கொடுத்தா வரணும் அப்படிலாம் கிடையாது. அன்பால சேர்ந்த கூட்டம் இது. அதனால எப்பயுமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு அடிச்சாலும் அண்ணன் கூட இருப்போம். இது மதுரை மடக்குவார் சார்பாக எல்லாமே தெரிவித்துக்கிறேன். தாமதன்றது இது வந்து புதுசு கிடையாது. இதெல்லாம் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டோம். அதாவது சிங்கம் 2ல வந்து பார்த்துக்கிட்டு தாமதத்தை. இதுல என்ன ஒரு வருத்தம்னா, எங்க கூட இருக்கவங்க இப்படி பண்றாங்கன்னு எங்களுக்கு வருத்தம், வேற எதுவுமே இல்லை. நாங்க எங்க கூட இருந்து பண்றாங்க. அவர் பொருளாளர், அதாவது தலைமையில வந்து பொருளாளர் இருக்காரு அவர். அதுதான் எங்களுக்கு வருத்தமா தவிர வேற எந்த வருத்தமும் இல்லை. எங்க மேல அவர் கோவம் எதுவுமே கிடையாது. எங்கன்னா நாங்க சொன்ன இடத்துல பார்க்கணும், வேற எதுவுமே இல்லை. நாங்க அவர்கிட்ட காசு பணம் கேட்கப்படுறது, அது எதுவுமே கேட்கப்படுறது. எங்க அன்பை அவர் காட்டணும், அது மட்டும் தான் எங்களுக்கு தேவை, வேற எதுவுமே கிடையாது. என் பேர் அயன் தேவா, மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர்.